இப்போ நீங்க ஒரு பையனா இருந்தா, இந்த 11த், 12த் அந்த அந்த ஃபேஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுரும். என்ன அப்டின்னா, ஆக்சுவலி சொல்லப்போனா என்ன மாரி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. "ஏன்டா உனக்கு தாடி வளர மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். நெறைய பேர் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க இத வச்சு. "தாடி இல்லையாடா, காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டேன். உடனே கிளீனா இருக்கு." மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கிளீனா இல்ல. நான் பல நாளா வந்து ஒரு ரகசியத்த உங்க எல்லாத்துக்கிட்டயும் மறைச்சுட்டேன். எனக்கு தாடி வளர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும்போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன இது? ஆமா. உன்னை எவனாச்சும் என்னைய தாடி இல்லாதவன்னு சொல்லி கலாய்ச்சீங்க, அவ்வளவுதான். பாருங்க 4 முடி வளர்ந்துருச்சு. என்னடா பாக்குற? எதிர்பார்க்கலல்ல? எடி எடி வளர்ந்துருச்சா? உன்னை எவனாச்சும் என்னைய தாடி இல்லாதவன்னு சொல்லி கலாய்ச்சீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. எத்தனை தாடி முளைச்சிருச்சு? இங்க முளைக்குது ஓகே. எனக்கு ஆக்குவோட இங்க முளைக்குது கைஸ். இங்க பாரு இங்க முளைக்குது. தெரியுதா இல்லையான்னு தெரியல. என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இந்த 2 இடத்துலயும் முளைக்குது. அதாவது சீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சீக்ஸுக்கு மேல லைக் இந்த இடத்துல முளைக்குது கரெக்டா. இங்க முளைக்குது. அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஒன்றும் முளைக்க ஆரம்பிக்கல. இதுதான் முளைக்க ஆரம்பிக்குது. இது என்ன ஜீனா இல்லை என்னன்னே தெரில. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், "அப்பா உங்களுக்கு எத்தனை வயசுப்பா தாடி முளைச்சு?" அப்படின்னு. எங்க அப்பா எனக்கு 21 வயசு தான் முளைச்சுன்னு சொன்னாரு. 21 வயசு வரைக்கும் தாடி இல்லாமல் சுத்தணும் பையன் நானு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே சுத்தணும் போல. ஒன்றும் மீசையும் உழைக்கல, தாடியும் உழைக்கல. ஆனா கிளாஸ்ல நான் மட்டும் கஷ்டப்பட மாட்டேன். என்ன மாதிரியே ஒரு 2 பசங்க இருக்காங்க. எவனாச்சும் என்னை கலாய்ச்சா நான் அவங்களையும் கூட்டு சேர்த்து அவங்களையும் சேர்த்து கலாய்க்க வச்சுட்டா எனக்கு ஒரு நிம்மதி. அதாவது என்ன கலாய் வாங்குறதா இருந்தாலும் தனியா வாங்கக்கூடாது. குரூப்பா வாங்கிட்டா அது ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிதான். எவ்வளோ வன்மம் எவ்வளோ இது. அதெல்லாம் 10th படிக்கும்போது ஒரு பையன் என் கூட படிச்ச பையன் அப்பவே புசு புசுன்னு தாடி வச்சிருந்தான் ஃபுல்லா. அவனெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் தருவாங்க. எனக்கு அப்ப பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் ஒரு ஆசையா சார்? என்ன பனிஷ்மெண்ட் கேளுங்க. ட்ரிம் பண்ணிட்டுனா பனிஷ்மெண்ட் தருவாங்க. தம்பி ஏன்பா ட்ரிம் பண்ணிட்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு. என்னை பார்த்து யாராச்சும் இப்படி கேட்ட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே முடி விட்டேன் ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே. அப்போ என்ன 2 தாடி முடி மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டே ட்ரிம் பண்ணுறா அப்படின்னு. நானும் 2 நாள் வேணுட்டு ட்ரிம்மே பண்ணாமே போனேன். அப்படியே போனேன் அவன் சொன்னதுக்கப்புறம். அப்போ திருப்பி 2 நாள் சொன்னாங்க ட்ரிம் பண்றான்னு. அந்த வார்த்தையை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் என்னை பத்தி யாராச்சும் கேட்ட மாட்டாங்களா அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. இப்போ வந்து எல்லாம் நடக்குது. பட் ஆனாலுமே வந்து 2 முடி முளைச்சிட்டு இருக்கு. இது என்ன சொல்றானுங்க? ஏய் ஷேவ் பண்றா, ஃபுல்லா ஷேவ் பண்றா, ரிவர்ஸ்ல ஷேவ் பண்றா, எல்லாம் முளைச்சிடும் அப்படின்னு. அதான் ஒன்றும் பொய்ங்க. அதெல்லாம் ரிவர்ஸ்ல ஷேவ் பண்ணாலும் முளைக்காது, நேரா ஷேவ் பண்ணாலும் முளைக்காது. எந்த பயனும் இல்லை. முளைக்க வேண்டிய அந்தந்த டைம்ல தான் முளைக்கும். எதுவுமே வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு தாடி வரலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அது ஸ்கூல் படிச்சுட்டு தாடி வரலன்னு சொல்லி கவலைப்பட்டதுன்னா நீலாம் கவலையே படக்கூடாது. ஆனா பாரு என்னை நினைச்சுக்கோ, செகண்ட் இயர் முடிக்க போறேன், ஒரு தாடி முளைக்கல. இல்ல இப்ப முளைச்சிருச்சு. முளைக்கு ஆனாலுமே வந்து முழுக்குன்னு தான் இருக்கு. அது வேற பார்த்தா கோயா மாதிரி தான் இருக்கிறான். அதான் வந்து எப்பாச்சும் நீ வந்து மனம் தவிர்ந்து ஐயோ என்ன நமக்கு மட்டும் தாடி முளைக்க மாட்டேங்குன்னு நினைச்சனா என்ன நினைச்சு